ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஒரு விதையை விதைக்கலாம். பீர்க்கங்காய் விதையை விதைக்கலாம். ஆல்ரெடி புடலங்காய் விதையை விதைச்சி நல்லா வந்துட்டுருக்கு, செம்மையாக வந்துட்டுருக்கு. 3 விதை விதைச்சேன், அதில் 1 தான் இருக்குது, 2 தான் வந்திருக்கு. இன்னும் 1 வரவே இல்லை பாருங்கள். இப்போது நம்ம பீர்க்கங்காய் விதையை விதைக்கலாம். இந்த விதை 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மண்ணை கிளறி விட்டுக்கலாம். இதிலே இதுவும் விதைச்சிட்டா 2 சேர்த்து ஒன்றா கொடி ஏற்றி விட்டுடலாம். அதனால தான் இங்கே விதைக்கிறேன் இதையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளறி விட்டுட்டேன். இப்போ விதைச்சிடலாம். இப்படி நட்டு விட்டுட்டோம். எப்போவுமே இந்த கூர்மையாக இருக்குல்ல, இந்த பக்கம் மேலே வர மாதிரி நட்டோம்னா நல்லா செடி முளைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் விதை முளைச்சி வந்த பிறகு நான் காட்டுறேன். இது இப்போது நட்டு இது நல்லா தழைஞ்சி வந்துடுச்சு. இப்போது இனிமேல் நல்லா பீர்க்கங்காயும் இந்த முறை வந்தால் நம்ம விதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் போய் வாங்க மாட்டேன் நான். இந்த முறை வந்தால் பீர்க்கங்காயும் புடலங்காயும் விதையை எடுத்து வச்சுக்க. 2 முறையும் முன்ன வந்ததும் ஏமாந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த முறை கண்டிப்பாக விதையை எடுத்து வச்சுக்குவேன். நீங்களும் அது போல் விதையை சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டா சரியாக போச்சு. என்னோடய பேரன் தண்ணி ஊற்றுறான். அவ்வளோதான், சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதை தேங்கிக்கும். ஊற்றும் போது கொஞ்சம் உள்ளே தள்ளி விடுங்க. பாருங்க, தேங்கி போகுது, உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனி நாள் அமைய வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.